Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Pongal special show with me, Vinod Suguboran. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த பொங்கலை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்ன கேம் ஒன்று உங்களுக்கு எல்லா கேமும் இங்கே இருக்குது. ஓகே, ஸ்லோ சைக்கிள் வருமா இருக்குது, உரியடி வருமா இருக்குது, கோழி போட்டி அது கூட நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கரும்புலாம் கடிச்சு துப்புவாங்க பார்த்தீங்களா, யார் கரும்பு வேகமாக சாப்பிட்டு பிடிக்கிறாலோ அவங்களுக்கு ப்ரைஸ் கூட நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்கச்சமான கேம்ஸ்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எங்கே போனோம்? ஷோக்குள்ள போடும். Let's go into the show. This is Pongal special with me, Vinod Sukumaran. This is Kalluri Pongal. Come on. பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா அற்புதமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொங்கலை வச்சு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குது. இந்த கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இங்கே எனக்கு கிடைச்சிருச்சு. சுண்டல் வச்சிருக்காங்க, வாழைப்பழம் வச்சிருக்காங்க, பொங்கல் வச்சிருக்காங்க, வடை வச்சிருக்காங்க. எல்லாமே அற்புதமான ஒரு படைப்பா இருக்கு. செலிப்ரேஷன் செம சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லா தமிழர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வருஷம் செலிப்ரேஷன் பண்றீங்கல்ல மேடம்? கண்டிப்பா. இந்த வருஷம் என்ன டிஃபரெண்ட்? சைக்கிள்ல ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கு, உரியடி இருக்கு, சேவல்படி இருக்கு, சேவல்படி போட்டி இருக்கு, சிரிச்சா போச்சுன்ற ஒரு போட்டி இருக்கு, கயிறு இழுக்கும் போட்டி இருக்கு. இந்த மாதிரி பல போட்டிகள் மாணவரை கவர மாதிரி சூப்பரான போட்டிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மாணவர் மாணவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்க எதுல போய் கலந்துக்க போறீங்க? இது மாணவருக்கான மேடம் மஞ்சு வரட்டு வச்சா கூட கலந்துப்பாங்க. மஞ்சு வரட்டு சூப்பர். நீங்க எந்த கேமுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கயிறு இழுக்கிற போட்டி. கயிறு நீங்களும் கலந்துப்பீங்களா? ஓகே சூப்பர். எத்தனை பேர்? 7 பேரா 8 பேரா? 10 பேர். சூப்பர். அதை தாண்டி கோழிலாம் பிடிக்கணுமாமே, அதுல ஏதாவது? ஓகே, அதுதான். நீங்க எந்த கேமுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஈகரா நான் டான்ஸ் அண்ட் சிங்கிங் பண்றாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிங். இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு எந்த கேம் ஃபேவரட்? கயிறு இழுக்கும் போட்டி. கயிறு இழுக்கும் போட்டி நீங்க கலந்துப்பீங்களா? இப்ப கையில அடிப்படுமே. நிறைய வெட்டுச்சு. இல்லங்க, மேக்கப்லாம் போட முடியாது, 2 நாளைக்கு சாப்பிட முடியாது. இல்ல அது கொஞ்சம் என்ஜாய்மென்ட் தானே. ஒரு பொங்கல் தான் இருக்கு, அதனால வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மாதிரி கைக்கு வேலை கொடுக்க போறோம். அதனால கையில பிடிச்சி இழுத்தலாம். சூப்பர். கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்களா? ஓகே, இந்த பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே थैंक यू. ஓகே, थैंक यू சார். பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆர்வமா இருக்காங்க கேம்ல கலந்துக்கிறதுக்காக. நீங்க எந்த கேம்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? எனக்கு தமிழரோட மெயின் பண்பாடு பார்த்தா காளை எடுக்கிறது தான். இங்க காளை இல்லைனால நாங்க கோழி எடுக்க தான் நாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். காளைக்கு பதிலா இங்க கோழி. சூப்பர். அது சேவல் கோழி. சேவல். நீங்க பல வருஷமா இங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு? இந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையா சேர்ந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ எப்படின்னா நம்ம தமிழர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் எந்த மொழியில இருந்தாலும் தமிழர் பொங்கல்னாலே எல்லாருமே ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பியும் கிடைக்கும். அதனால பொங்கல் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா கொண்டாடுற ஒரு திருநாளுங்கன்னா அது பொங்கல் மட்டும்தான் சார். சூப்பர் சார். எப்பவுமே இதே மாதிரி இளமையா இருங்க சார். ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த வருஷம் நிறைய கேம் ஆட் பண்ணிருக்கீங்களா? நீங்க எந்த கேம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஈகரா வெயிட் பண்றது எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ஸ்லோ சைக்கிளிங். ஸ்லோ சைக்கிள். ஓகே. அடுத்தது நாங்க கோழி வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க செய்ய போற கோழி பிடிக்கிற போட்டி. புரியுது. இப்போ நிறைய கேம்ஸ்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா? சேஃப்டிக்காக நிறைய விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ கோழி வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சேஃப்டிலாம் பண்ணிருக்கீங்க. அது ஸ்லோ சைக்கிள்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது எப்படி வெளியில மேடம் இல்ல இங்கே பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல அவங்க வெளியில ஒரு இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லோ சைக்கிளிங்கை அவங்க விளையாடுவோம். மேடம் அப்புறம் உரியடிக்கிறது ஏதாவது பிளான் இருக்கா மேடம்? உயரமான பசங்களை அனுப்பிச்சிருக்கோம். அனுப்பிச்சிருக்கீங்க? அதெல்லாம் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்ணை கட்டி ஹோப்ஃபுல்லி வெண்ணிலா கபடி குழு மாதிரி பண்ணிட மாட்டாங்க நம்புறோம். சரி மேடம், இந்த பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க மேடம். எஸ், தேங்க் யூ so much. தேங்க் யூ டு ராஜ் டிவி எங்களுடைய கல்லூரிக்கு வந்ததுக்கு.
அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னோட சார்பாகவும் என் மாணவ மாணவிகள் சார்பாகவும். ரொம்ப நன்றி. நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செலிப்ரேஷன் செம்ம சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோழி பிடிக்கிற போட்டி, அந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே ஆர்வமா உள்ள போய் வந்து கோழியை வந்து பிடிக்கிறாங்க. கண்ணை வந்து திறந்துட்டு நம்ம போய் கோழியை பிடிக்க ட்ரை பண்ணாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா இதனால வந்து கண்ணெல்லாம் கட்டிட்டு வந்து கோழியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பிடிக்கிறாங்க. ஸோ கோழியெல்லாம் பிடிக்கிறாங்களா இல்லையா, யாரெல்லாம் வந்து பிடிக்கிறது, யாரெல்லாம் வந்து சாதனை படைக்கிறது அப்படின்றத உள்ள போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? வாங்க. உள்ள வந்து அடுத்த ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. நம்மளும் உள்ள போய் கலக்க போறோம். நம்மளும் முடிஞ்சா போய் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதான் வழியா? அதே சேவல் வந்து அங்க இருக்கு. அங்க விட்டு ரெண்டு பேருமே இங்க வந்து புடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ பாருங்க, அப்படியே புடிக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவல் அங்க நிக்குது. சரியா? அப்படியே புடினா சேவலை புடிச்சிடலாம். ரெடியா? 1 2 அப்படியே ஸ்ட்ரைட். ஆமா, அப்படியே ஸ்ட்ரைட்டா புடினா சேவலை புடிச்சிடலாம். ஒரே ஸ்ட்ரைட் போங்க. புடிங்க சார். சார் இப்போ ஆக்சுவலாக வந்து கார்னர் சார். அந்த கார்னர்ல அந்த சேவல் சார் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் சார். அந்த சேவல் நிற்குது சார். அப்படியே போனீங்கன்னா அந்த சேவலை பிடிச்சிடலாம் சார். அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போங்க சார். போங்க சார். ஐயோ சார் சார் ரைட் சார். சார் இந்த சைட் சார். சார் அப்படியே போங்க சார். இப்படி போங்க சார். சார் அப்படியே குனிஞ்சுக்கோங்க சார். கார்னர்ல அந்த மூலையில இருக்கு சார் சேவல். அப்படியே குனிஞ்சுன்னு போனீங்கன்னா பிடிச்சிடலாம் சார். கண்ணா ஊத்து. சார் பிடிங்க சார். சார் அவ்வளோதான் சார். டைம் அப் சார். சேவலை பிடிச்சா ரெண்டு பேரும் மாறி பிடிச்சிக்கலாம் சார். எப்படி சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது சார். புதுசாக இருந்துச்சு. ஆனால் கண்ணு கட்டாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கண்ணை கட்டாமல் மட்டும்தான் கண்டிப்பாக பிடிச்சிருப்பீங்களா? ஷுவர் சார். இதுக்கு முன்னாடி இந்த கேம் ப்ளே பண்ணிருக்கீங்களா சார்? இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது நம்ம சாதா பிராய்லர் கோழியே பிடிக்க முடியாது. இதில் வேற நாட்டு கோழி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கண்ணை கட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ட்ரை பண்ணேன். இது வந்து எப்படி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் கோழி பிடிச்சதில்லை. ஆனால் இந்த மாதிரி கண்ணை கட்டி பிடிச்சது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சூப்பர் சார். சார் ஒரு வாட்டி கண்ணை கட்டாம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா சார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பிடிச்சிடுறேன். கண்ணை கட்டாம ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் கொடுங்க, நான் பிடிச்சிடுறேன். 3 நிமிஷம் டைம் வச்சிடலாமா சார்? பண்ணிக்கோங்க. ஓகே சார், ரெடியா சார்? அதாவது சார் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காரு. கண்ணை கட்டாம விட்டு பாருங்கப்பா, 3 நிமிஷம் போதுப்பா அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3 நிமிஷம் சார். 1 2 3 4 5 6 7 8 சார் விட்டுலாம் சார். சூப்பர் சார். என்ன சார் கலையிட்டீங்க? 10 கூட வரல சார். தமிழன் சார். சார் அதுலயும் சூப்பர் சார். இப்போ நாங்களாம் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் கண்ணை கட்டி பிடிச்சோம். நம்ம தோழர் வந்து கண்ணை கட்டாம சூப்பரா பிடிப்பாரு. கண்ணை கட்டாமையே. ஓகே, நல்ல வேலைங்க, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகே ரைட் சார். வேஸ்ட் வச்சு பிடிக்கலாமா சார்? பிடிக்கலாம் சார், பிடிக்கலாம். ஹேய் நின்றே. ஹேய் சார் ட்ரை பண்ணுங்க சார். ஐயோ புஷா என்ன சார் இப்படி ஓடுது? நீங்க எப்படி சார் பிடிச்சீங்க? என்ன சார் ட்ரை பண்ணீங்களா? சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். சொல்லுங்க சார். எல்லாம் முடியல சார், மூச்சு தான் சார் வாங்குது. அதான் சார், நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் சார். சார் ஏன் சார் ஹார்ட் பீட்ல வாங்க மாட்டேங்குது? என்ன சார் ஹார்ட் பீட்ல வாங்க மாட்டேங்குது? ஆமா சார், நீங்க இப்பதான் சார் உழைச்சிக்கிறீங்க. இப்பதான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சார். நான் கேம் நல்லா ப்ளே பண்ணுவேன் சார். பால் பயங்கரமா சார். அது ஓகே சார். நீங்க வந்து இந்த கோழி பிடிக்கிற விளையாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் மாதிரி சார். தொர்த்துக்கிட்டே போனோம் சார். தொர்த்துக்கிட்டே போனா கேட்ச் பண்ண முடியும். கொஞ்சம் அப்படி நிக்க கூடாது, ரிலாக்ஸா. இல்ல சார், நின்னீங்கன்னா அது இல்ல சார், அந்த கேம் விளையாட முடியாது. கோழி பிடிக்கிறதும் நம்ம ஃபுட்பாலும் ஒண்ணு. எனக்கு எங்க கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சுனா சார், வேஸ்ட் மேல கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு சார். எனக்கு எங்க ஏதாவது ஆவுற போகுது, ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஒரு பயம். எல்லாருக்கும் ஒரு இதான இருந்தாலும் அதான் ரூல் அப்படிதான். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சார். நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. தேங்க் யூ சார். செம்ம சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இந்த கேமுக்கு பேர் என்ன மேடம்? எதுக்காக இந்த கேம் வச்சிருக்கீங்க? இது சிரிச்சா போச்சு கேம். யூசுவலா எல்லாரும் டக்குன்னு சிரிச்சிருவோம். ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு வந்தா நம்மள அறியாம மகிழ்ச்சி அப்படியே நம்ம உள்ள இருந்து வந்துரும். இது வந்து கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் அப்படின்றதுனால சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 பேரை நிப்பாட்டி வச்சிருக்கோம். 9 டிபார்ட்மெண்ட்ல இருந்து. 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறது வந்து பசங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல அவுட் ஆனவங்க அப்படியே வெளில போயிடும். ஃபைனலா எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் இருக்கு. செக் பண்ணிடலாமா? பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க சிரிக்க ட்ரை பண்றீங்களா? பண்றேன் ப்ரோ. எப்படி அவுட் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் நான் பண்றீங்க. ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரவணா
காலைல ஏதோ முதல் பால் கண்ணு குட்டிடா. டேய் சரவணா என்ன பாருடா, சிச்சிரா டேய் டிவில வரும்டா. டேய் சரவணா சரிடா. டேய் சரவணா பரோட்டாடா பரோட்டா சிக்கன் சேர்வாடா. சரவணா அப்படியே போறோம் நம்ம. ஓகே அடுத்தது போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ, இவன் நாளே ஆக மாட்டான். இருங்க அடுத்தது கூப்பிட்டுலாமா? அப்புறம் வாங்க ப்ரோ. ஓகே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க அங்க போறீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க அங்க இருக்காங்களா? சரி ஓகே யார் இவரா? பாருடா சிரிடா. சாங்கார் இருக்கார்ல? ரொம்ப மேடம் யாரை ட்ரை பண்ண போறீங்க? இவரை சிரிக்க வைக்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகே உங்களோட நண்பரா தெரிஞ்சவரா? கிளாஸ்மேட். அப்ப ஈஸியா அவுட் ஆயிடுவாரு. கிட்ட போலாமா? ரொம்ப கிட்ட போக கூடாது. அதுக்கு தானே உங்களுக்கு பார்டர் லைன் போட்டுருக்காங்க. உன் ஆள் எங்கடா? டேய் உன் ஆள் எங்கடா? வரலையா இன்னைக்கு? கௌதம் இங்க பாரு. டேய் இங்க பாருடா. கையில நீட்ட கூடாது. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வரட்டு புடிச்சவனா இருக்கான். மொரட்டுக்காரனா இருக்கார்ல. ஓகே கிளாஸ்ல எப்படி நல்லா சிரிப்பாரா? அவனும் ஃப்ரெண்டும் தான் எங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறது. ஓ அப்படி. ஆனா இப்ப சிரிக்காமையே இருக்கிறார். ஓகே அவ்வளவு ஸ்டபனான ஒரு பர்சனா இருக்கிறார். ஓகே பட் நல்லா ட்ரை பண்ணீங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. அங்க இருந்து பயங்கரமா பேசுனீங்க. இங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு பாத்துடலாமா? யார் அவுட் ஆக போறீங்க? அந்த அவர்தான். அவர் பேர் என்ன? பேர் தெரியாது. பேர் தெரியாது. எப்படி தெரிஞ்சவரா தெரியாதவரா? தெரியாதவர். யாரே தெரியாது. அசால்ட்டா தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுறீங்க. வாங்க பண்ணுங்க. தல ஏங்க அவரு நீங்க இவர்கிட்ட வந்தீங்க. இவர்தான் இவர்தானா? வணக்கம் தல. தல இவர் பாவே மாட்டாரு. ஹலோ ஜி ஃப்ரெண்ட் ஆஃப் சாப்டாப்ல கூல் ஆயிடுவாப்ல. என்ன தல? தல அவன்லாம் சிரிக்கிறான் தல மொக்க ஜோக்குக்கு. தல இவர் சிரிச்சிட்டாரு தல. நம்ம இவருக்கு இல்ல அவர் தாங்க இரு. ஐ லவ் யூ. வேணாமா? விட்டா என் வாழ்க்கையில யாரும் இல்ல. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல தல. நம்பி தானே வந்திருக்கேன். அப்படிதான் வந்திருக்கேன். அங்க இருந்து வந்தேன் தல. சிரிச்சிரு தல. சிரிச்சிரு. அடே கிட்ட போங்க. அழகா இருக்கு தல. இன்னும் போங்க. இன்னும் போங்க. அவர்தான் அவரு. போதும். சிரிப்பீங்களா மாட்டீங்களா? கடைசியா கேக்குறேன். கண்ணெல்லாம் தூக்குது. கண்ணம் தூக்குது. சிரிக்க போறார். சிரிச்சிருல சிரிச்சிரு. அழவிடாத என்ன? நான் அழுதுருவேன். அழுதுருவா அப்ப நீ சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டேன். சரி ஓகே நல்லா ட்ரை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நல்லா ட்ரை பண்ணாங்க. இப்போ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசினாலே நம்ம வந்து பார்த்தாலே சிரிச்சிரும் இல்லையா? ஆனால் இவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாங்க. எப்படி அதை வந்து பண்ணாங்கன்றதே ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தர் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? கௌதம். இது முன்னாடி இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சிரிப்பு ஏத்துனாங்களா? எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஜோக் கொஞ்சம் மொக்கையா இருந்ததுனால எனக்கு சிரிப்பு வரல. ஏங்க யார் உங்களை வந்து மொக்க ஜோக் பண்ணுது எல்லாமே மொக்கையா தான் இருந்ததுல. சப்போஸ் அவங்கள நிக்க வச்சு நீங்க வந்து பேசிங்க சிரிக்க வச்சு தெரியல. அது தெரியல. பட் நல்லா இருந்ததுல. ஆமா. அடுத்ததா இவரை தான் வந்து பயங்கரமா வந்து டீஸ் பண்ணாங்க. அவட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்பயாச்சும் சிரிங்க ப்ரோ கொஞ்சம். இப்ப சிரிங்க, தப்பு இல்ல. ஓகே இப்ப சிரிங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தது எல்லாரும் வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்ட வந்து அப்படி சிரிப்பு வந்தது. ஆனா அப்படியே அடக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் தெரிஞ்சவங்க சில பேர் தெரியாதவங்க வராங்க. இப்போ வந்து யாருனே தெரியாது எனக்கு. அவங்க பேசும்போது கடுப்பாகுமா காண்டாகுமா? ஆகும். இல்ல காமிச்சிக்காம சைலண்டா இருக்கு. ஆமா ப்ரோ. ஓகே சூப்பர். தேங்க்யூ. நல்லா ட்ரை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அந்த கேம் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறாங்கோ. ஸோ கலந்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீர பெண்மணி அப்படி வந்து நிற்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு. ஓகே இவரை நம்ம கேட்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து இருக்காங்க, யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறதுன்ற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு கேமில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 3 மெம்பர். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ரைட். இப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் போது? இது முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மட்டும் நம்ம கேட்கலாம். இது முன்னாடி எதாவது ப்ளே பண்ணிருக்கலாம் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே. ஸோ ஓகே இது முன்னாடி வந்து கேமில் வந்து ப்ளே பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ யார் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ பெண்கள் தான் இருந்தாங்களா பசங்க வந்தாங்களா? எல்லா கேர்ள்ஸ் கூட தான். கேர்ள்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து பசங்க கூட வந்து போட்டி போட போறீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? எக்ஸைட்டிங்கா இருக்கு. மேடம் இது என்ன மேடம்? த்ரோ பால் விளையாடும்போது ஃபிராக்சர். என்னங்க எத்தனை கேம் உங்களுக்கு தெரியும்? ஆனா நான் கபடி பிளேயர். ஆனா எல்லாரும் கபடி பிளே
கபடி, த்ரோ பால், ஸ்லோ சைக்கிள் எல்லாத்துலயும் கில்லியா இருக்கீங்களே. வேற என்னெல்லாம் தெரியும்? டென்னிகாய்ட்ல போன வாட்டி ரன்னர், அதுக்கப்புறம் கேரம்ல 2 வாட்டி வின்னர். கேரம் போர்டு வேற. ஐயோ என்னங்க இது? அப்புறம் ஓகே ரைட். இப்போ அடுத்தது அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய ரவுண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு இப்போ ஃபைனலுக்கு வந்துருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? புதுசாக தானே இருக்கு. புதுசாக தான் இருக்குது. ஓகே, இதுமாதிரி ப்ளே பண்ணிருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம்? சின்ன வயசில் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து காலேஜில் வந்து புதுசாக. ஓகே, இப்போ 3 பேர் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ப்ளே பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே ரெடி? ரெடிண்ணா. ஓகே, பஸ்ஸர் அடிச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பஸ்ஸர் வேற இல்லை, நான் தான் அந்த பேம் அப்படின்னு சவுண்ட் கொடுப்பேன். ரெடி? 1 2 3 பேம். ஸ்லோ சைக்கிள் நானும் வந்து ஒரு காலத்தில் ப்ளே பண்ணேன். பட் இப்போ வந்து டச் விட்டு போச்சு. பரவாயில்லைங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்கல்ல. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிள் வந்து நடுவில் வேகமாக போயிடுவாங்க. நடுவில் வேகமாக போயிட்டு அங்கே போய் அப்படியே ஸ்டாண்டு போட்டு நின்ன மாதிரி நின்றுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இவர் அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். காலை கீழே வச்சுருவாரா இல்லை போயிடுவாரான்றதை நம்ம பார்க்கலாம். பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. பரவாயில்ல, அக்ஷயாவும் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, வேகமாக போயிட்டாங்க. ஸ்டாண்டு போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு இவர். பயங்கரமான ஒரு அனுபவசாலியாக இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் நாளாக ப்ளே பண்ணால் தோற்றுருவாங்க, அது வேறு விஷயம். பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்ல கேம். ஸோ பல வருஷமாக வந்து இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கேமாக வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேமாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து சூப்பரான கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்லோ சைக்கிள் போயிட்டு இருக்குது. ஸோ ஒருத்தங்க அக்ஷயா வந்து அங்கே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் பிளேஸ் அவரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறாரு. ஓகே, கிட்ட போயிட்டாரு. ஓகே, த வின்னர் இஸ் ப்ரோ. வின் பண்ணிட்டீங்க ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? சஞ்சய்ண்ணா. சஞ்சய், சூப்பர் ப்ரோ. இது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமே இப்படி ப்ளே பண்ணிருக்கீங்களே, எப்படி ப்ரோ? சொல்றது வார்த்தையே வரல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதாவது ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டின மாதிரி அப்படியே நிக்கிறீங்களே, எப்படி அது ட்ரைனிங்? ஓகே, இப்போ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ரையல் மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணீங்களா? பரவாயில்ல. யாரு சைக்கிள் உங்களுக்கு தானா? எங்களுக்கு இல்லை. பாருங்க, சைக்கிளும் ஒரு இல்லையா, ஆனால் சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுருக்கு செல்லப்புள்ள மாதிரி. சூப்பர், வாழ்த்துகள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ண்ணா. அப்புறம் தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிட்டிங்க, திருப்பி வந்து நின்றுட்டீங்க. என்ன மேட்ரு? எங்களை இவ்வளோ நேரம் கேள்வி கேட்குறீங்களா, நாங்கள் ஓட்டணும். இப்போ எங்க கூட நீங்கள் காம்படிட் பண்ணுங்க. எஸ் இதெல்லாம் அசால்ட் மேட்ருங்க. பரவாயில்ல, பண்ணி. அதாவது குழந்தைங்க கூடலாம் வந்து போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாக்கு. ப்ளே பண்ணி பார்த்துடலாமா? அதாவது பிரேக் இருக்கிற சைக்கிள் அவங்க வச்சுனாங்க, பிரேக் இல்லாத சைக்கிள் என்கிட்ட கொடுத்துறாங்க. அதாவது குழந்தைன்னு வேற சொல்லிட்டேனா, அதான். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நான் இப்படி ஆடுது இந்த சைக்கிள். அவரோட ஸ்டாண்டு போட்ட மாதிரி நிப்பாட்டினாரு. எப்படி நிப்பாட்டினாரு தெரியலையே. இல்ல காலை வைக்கல. காலை நான் வைக்கல. போடா, மூச்சு வாங்குது. எப்படி நல்லா ப்ளே பண்ணா? சூப்பராக விளையாண்டிங்க ப்ரோ. அவரும் நடுவில் இடிச்சிட்டிங்க. சைக்கிள் எவ்வளோ போட்டார் பார்த்தீங்களா? சூப்பருங்க. நீங்களும் நல்லா ப்ளே பண்ணீங்க. இது முன்னாடி ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக ப்ளே பண்ணிருக்கீங்களே. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது அக்ஷயா மேடம்கிட்ட கேட்கலாமா? அவங்கள்ட்ட கேட்கும்போது கொஞ்சம் பணிவாக தான் கேட்கணும். ஏன்னா வந்து நிறைய கேம்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுவேன். எப்படி மேடம் நான் ஓரளவுக்கு ஓட்டினேன்னா? கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்டே நல்லா ஃப்ராட் பண்ணி ஓட்டினீங்க. கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட். ஓகே, அவங்ககிட்ட நான் ஃப்ராட் பண்ணிட்டேன்னா அப்போ எவ்வளோ பெரிய பட்டம் எனக்கு கிடச்சிருக்குது. ஓகே, சூப்பர் மேடம். எப்படி அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆயிடுச்சு, அவர் தான் வந்து லாஸ்ட்டில் வந்தார். அவரை போய் நான் இடிக்கிற மாதிரி போயிட்டேன். அவர் வந்து காலை கீழே வச்சிட்டார். ஆனால் வந்து ஒரு பழியை வந்து என் மேலே போட்டார். நான் போய் இடிச்சேன். இல்லை மேடம், அவர் தானே ஃப்ராடு. ஏன் அப்படி ஃப்ராட் பண்ணுறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். பச்சை குழந்தை மேடம். பாருங்க மேடம். சூப்பர் மேடம், நல்லா ப்ளே பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. கை பத்திரம். தேங்க்யூ. ஓகே. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். சூப்பர் சார். சார், பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டாடுறதை பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது சில பேர் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும்ல சார், அந்த மாதிரி உள்ள வந்தோடனே எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்து வர ஆரம்பிச்சு. அதுதான் ஐடியாவே. அதுதான் ஐடியா. சார், யூஸ்வலாக வந்து ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து ஒரு சில கேம்ஸ்ல வந்து ஆட் ஆன் பண்ணுவீங்களா? இந்த வருஷம் வந்து நிறைய கேம் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க சார், எப்படி சார்? இல்லை, ஏதாவது புதுசாக பண்ணணும்னு வருஷம் ஒரே இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி இந்த கோழி மேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம்.
பார்த்த நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிறத. அப்படியா? எப்படி சார் நல்லா பிடிச்சலாம் சார்? காக்கா பிடிக்கிறதோட கோழி நல்லா பிடிக்கிறீங்க. ஐ திங்க் ஸ்லோ சைக்கிள் ரேசிங் அதெல்லாம் மற்ற இடத்துல இருக்கிறது தான் சாதாரணமாக இருக்குது. இங்கே புதுசாக இன்னொன்று கொண்டு வந்திருக்கிறது வந்து எல்லாருமே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஆமாம். மொமெண்ட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள ஸ்டில்லாக எப்படி பிஜிபியில் இருக்காங்களோ அந்த ஐடியாவில் தான் பண்ணோம். ஸோ என்ன புதுசாக பண்ணலான்றது அது மாதிரி சின்ன சின்ன மேட்டர்ஸ் என்னென்ன ஒவ்வொருத்தர் வர போகும்போது இப்போ 3 வருஷம் இருக்காங்க நம்ம கல்லூரியில் படிக்க போகும்போது அவங்களுக்கே அடுத்தடுத்த வருஷம் என்ன புதுசாக இருக்குது. இதுதான் என்னோட ஐடியா. இன்னொன்று யங்ஸ்டர்ஸ் அப்பீல் பண்ண நம்ம அடுத்த தலைமுறையோடு இருக்கோம். அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை கொண்டாந்துட்டு இருக்கோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார். மேடம் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா எஜுகேஷனையே செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்கிறவங்க. ஸோ ஆல்வேஸ் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு டே வந்து பொங்கல் டேன்னு செலிப்ரேஷன் இருக்கே தவிர ஆல் டேஸ் எஜுகேஷனே எங்களுக்கு செலிப்ரேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு. வி ஆர் வெரி ஹாப்பி. அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓகே, இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களா மேடம்? எல்லாமே மார்னிங்லேருந்து நாங்கள் உட்காரவே இல்லையே பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா எந்த கேம் மேம் சூஸ் பண்ணுவீங்க? இது சொன்னால் பப்ளிக்காக சொல்லலாமான்னு தெரியல. எல்லாத்துலையுமே கலந்துப்பேன் சேவல் பிடி தவிர. சேவல் பிடி தவிர ஏன் மேடம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க? ஒரு தெரியல, அது ஒரு மாதிரி ஒரு கான்ஷியஸ் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ சார்கிட்ட கேட்டுறோம். இந்த சார் இப்போ நிறைய கேம் இருக்குது சார். இப்போ நமக்குன்னு ஃபேவரட்டான ஒரு கேம் இருக்கும் சார். உங்களுக்கு எந்த கேம் சார் ரொம்ப? நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் இருக்கிறது கோழி பிடிக்கிறது. கோழி பிடிக்கிறது தான் சார். நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? நானும் ட்ரை பண்ணல. இதுக்கு முன்னாடி சார்? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்களுக்கு இந்த தலைமுறைக்கு இது எல்லாமே புதுசு. சிட்டியில் லிவ் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே வந்து எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்போஷர் கொண்டு வரது தான் எங்கள் ஐடியா. இவங்களுக்கு நம்ம ஊர் கலாச்சாரம் என்ன, நம்ம கல்ச்சர் என்ன, தட் இஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் நமக்குன்னு இருக்க ஒரு ஃபெஸ்டிவல். தீபாவளின்றது அகில இந்தியா ஃபெஸ்டிவல். பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழரோட ஃபெஸ்டிவல். ஸோ இது ஃபெஸ்டிவல்னால் ஒரு கொண்டாட்டம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எல்லாருக்கும் பிரமாதமாக இருக்கணும் இந்த வருஷம். சூப்பர் சார். சரி, இந்த வருஷம் வந்து கோழியை வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. அடுத்த வருஷம் வந்து காளை மாடை உள்ளே இறக்கணும் சார். காளை மாடு சிட்டியில் விட மாட்டாங்க. அதனால தான் கோழியை கொண்டு. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ 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 மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ வந்து கரும்பு சாப்பிட்ற போட்டி வந்து நடக்க போதே ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ரவுண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 5 பேர் வந்து நிற்கிறாங்க. ஓகே, இதில் வந்து யார் வந்து சீக்கிரமாக கடிச்சு சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து போட்டியோட ரிசல்ட்டாக இருக்கும். 2 நிமிஷத்தில் வந்து யார் வந்து வேகமாக கடிச்சு பிடிக்கிறாங்க அவங்க தான் வந்து வின்னர். ஸோ யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்த்துலாமா? ரெடியா 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 ரெடி ஸ்டார்ட். கம் ஆன் கோ. ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க? பிகாஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நேம் கிரிமினாலஜி. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவா என்ன பண்றீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? பிசிஏ. இவங்க யாரு? கிரிமினாலஜி. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? பிபிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்ல பிஏவா அப்படி இல்லைன்னா வந்து கிரிமினாலஜியா பார்த்துடலாமா? பிபிஏவா கிரிமினாலஜியா? அதுதான் ப்ரோ, முச்சிருங்க அதுதான் முடிஞ்சிச்சு. அங்க முடிச்சிட்டாங்க. எங்க யாருங்க இவரு? பிஎம். தம்பி ஜெயிச்சிட்ட நினைச்சு பாத்தியா? ஜெயிப்பனே நினைச்சு பார்த்தேனா? நீ நினைச்சு பாத்தியா? தெரியும்ண்ணா, எனக்கு நான் சாப்பிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்து நான் சாப்பிட்டேனா. நீ சாப்பிட்ட தம்பி? அவன் தான் சாப்பிட்டான். நான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீ சாப்பிட்டியா? அதுக்கப்புறம் ஃபைனல் இவர் சாப்பிட்டுறாரா? சூப்பர். எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? ஓகே, பரவாயில்ல. கொடுத்த டைம்ல டக்கு டக்கு கடிச்சு முடிச்சிட்டீங்க. வாய் தான் வலிக்குது. நீங்க வந்து இவ்வளவு சைஸ்ல வந்து வச்சிருந்தீங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. எப்படி அதுக்குள்ள டக்கு டக்குன்னு முடிச்சீங்க? அவரு கீழே எல்லாத்தையும் அப்படியே பத்தியா போட்டு வச்சிருந்தாரு. கட்சி வச்சு சும்மா அப்படியே துப்பிட்டாரு. நீங்க வந்து கடிச்சு சாரெல்லாம் உருவிது. சூப்பருங்க, நல்லா இருந்ததுல கேம். இது முன்னாடி ப்ளே பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? சூப்பர், நல்லா ப்ளே பண்ணீங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். சூப்பர். கேம் முடிஞ்சிச்சு. மேடம் எப்படி இருந்தது இந்த கேம்? டேஸ்டா இருந்துச்சு. கரும்பு டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலா வந்து சாப்பிட்டதுலயே பாத்தீங்கன்னா நீங்க தான் ரொம்ப ஸ்லோவா சாப்பிட்டீங்க. ஏன்? ரொம்ப கட்டியா இருக்கு. ரொம்ப கட்டியா இருந்தது. எங்க கிரிமினாலஜி எங்க? அவங்க கூப்பிடுங்க. மேடம் வா.
நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க, எதிர்பார்த்தாங்க. அங்க பாருங்க. ஆனா வந்து நல்லா வேகமா சாப்பிட்டீங்க. பல்ல காமிங்க. ஒரு பல்லே காணாங்க. அது துப்பும்போது பல்லு போயிருக்கு. நீங்க துப்பும்போது பல்லு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பறந்துருச்சு. நீங்க தான் வந்து முடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா நீங்க தான் வந்து குட்டி பீஸை வந்து கையில வச்சிருந்தீங்க. அது வந்து கடைசில வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் அதை கடிக்க முடியல. அதனால கல்லு மாதிரி இருந்ததா? கொஞ்சம் கல் அதிகமாவே இருந்துச்சு. ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமா கத்திட்டே இருந்தாங்க. அப்படியா? நான் பார்க்கல, நான் அதை டார்கெட் பண்ணல. ஓகே, கரும்பு மட்டும் தான். ஆமா, ஓகே. எங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க ஜெயிச்சாங்க. இவங்க ஜெயிச்சனால நான் உள்ள என்ட்ரி ஆனேன். இப்போ நான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். சூப்பர். நீங்க வந்து நினைச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் வருவீங்கன்னு? இல்ல இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்ததுல? சூப்பர். மேடம், ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேரா இருந்ததா இல்ல அன்ஃபேரா இருந்ததா? யாராச்சும் சீட் பண்ணாங்களா, ஏமாத்துனாங்களா? இல்ல எல்லாருமே ஃபேரா தான் இருந்தாங்க. நாங்க சீட் பண்ணா நாங்களே அப்பவே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். பண்ணிட்டோம் அது மாதிரி. ஓ, பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டேன். சூப்பர். சோ நீங்களும் வந்து ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஏதாச்சும் கேம்ல வந்து கலந்துக்கிட்டீங்களா? இல்ல, ஸ்டாஃப்ஸ்க்கு தனியா கேம் இருக்கு, நம்ம அதுல பாப்போம். என்ன கேம் மேடம்? சர்ப்ரைஸா இருக்கட்டுமே, அங்க வந்து பாருங்களேன். ஓ, அப்படி. ஓகே. ஸ்லோ சைக்கிள், உரி அடிக்கிறது அந்த மாதிரி. இல்ல, ஃபுல்லாவே ட்ரெடிஷனல் கேம்ஸா இருக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கு. ஓகே. நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிரலாம். பார்த்தலாம். அங்க வந்து பார்த்தலாமா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே, थैंक यू. Thank you. பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா வந்து என்ஜாய்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உரியடி இல்லாமல் அந்த பொங்கல் எப்படி வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா மேடம்? கரெக்டு தானே? சூப்பர். ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உரி அடிக்கிறதுக்காக, இந்த பானை வந்து உடக்கி பொழக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க. யாரெல்லாம் வந்து அடிச்சு பொழக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். பானையை வந்து பொழக்கிறாங்களா இல்லைனா வந்து மண்டையை வந்து பொழக்கிறாங்கன்னு பார்த்தலாம். ஓகே. ஸோ யாரோட மண்டை உடஞ்சாலும் சரி, பானை உடஞ்சாலும் சரி, இந்த கேமுக்கு இவங்க தான் முழு பொறுப்பு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். ஸோ எத்தனை பேர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க பசங்க எல்லாருமே திறமையானவங்க தான், எல்லாருமே அடிச்சிருவாங்க. என்ன பானை தான் பத்தாது. பானை பத்தாது. ரெடியா? எல்லாம் ரெடியாக இருக்காங்களா? எத்தனை பேர் வர போகிறாங்க? லிஸ்ட் வச்சிருக்கோம், நாங்க லிஸ்ட் படிச்சு சொல்றோம். உரியடித்தல்னு சாதாரணமா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தலைமை தாங்க போறது யார் தெரியுமா? எங்க பிகாம் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தான். அவங்கள சாதாரணமா சொல்ல முடியுமா? ஒரு ரைமிங்ல சொல்லி கூப்பிடணும்ல. பெண்களுக்கு தேவை ஐடெக்ஸ் மை, என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது மஞ்சப்பை, மகிழ்ச்சியான மாதம் என்றாலே தை, பானையை உடைக்க வேணும் கை. பிகாம் ஜெனரல் பசங்கனாலே ஹை தாங்க. ரைட் சைடு வாங்க, ரைட் சைடு வாங்க. தம்பி மண்டை பாத்திரம். ரைட் சைடு. போலாம். வாய்ப்பு ஒரு தடவை தான் வழங்கப்படும். ஒரே ஒரு கிக் தான். டைம் முடிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப். என்கரேஜ் பண்ணுங்க. உங்களோட இந்த சைடுல என்ன வந்திருக்காங்க? கம் ஆன். 1 minute தான், ஒரே ஒரு கிக் தான். பின்னாடி. அதில்ல. வரலாம் வாங்க. வரலாம். Straight.
ஓகே அபிஷேக் அப்படியே ரைட் நின்றா. மேல 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 தூக்கு மேல அடிச்சிரு. ஒரே செட் அடிச்சிரு. ஒரே சேக் தம்பி. ஒரே ஒரு சேக் தான் தம்பி. ஒரே ஒரு சேக் தான். ரைட் ஓகே ஓகே குட் ஒன் நைஸ். இது மாதிரி அடிச்சிருக்கீங்களா? செதற விட்டீங்களே, எப்படி கண்ணு எதுவும் தெரிஞ்சுதா நைஸா? இல்லை பசங்க கரெக்டாக குத்தாங்க. கரெக்டாக கால் குத்தாங்க. ரெண்டே பேர் வாய்ஸ் மட்டும் கேட்டால் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் வாய்ஸும் கேட்க கூடாது. செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்போ. ஆமாம். நான் கேம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. வர எல்லாருமே அடிப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அடிக்கிறதுக்கு? என்னையே கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க அடிக்கலாமே. உங்களால முடியுங்க. எங்க பசங்களாலே முடியுது, உங்களால முடியாதா? மொத்தமே 50 பானை தான் இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஒரே அடியில் 50 பானையும் வந்து உடைச்சிருவேன். அச்சச்சோ, அதையும் பாத்துடலாமா? சரி ஓகே, பாத்துடலாம். டெஸ்ட் பண்ணிடலாமா? சேலஞ்ச். டேய் அண்ணனை வந்து நல்லா சுற்றி விடுங்கடா. ஒரே இடத்துல விட்டுறாதீங்க, நல்லா சுற்றி விடுங்க அவரை. இது எத்தனை இது கையே தெரியலையா? அப்போ உங்களுக்கு தெரியல, ஓகே தானே? சரி ரைட் ஓகே. அண்ணனை வந்து ஒரு சுற்றி விட்டு பார்க்கலாம். அப்படியே எதிர்காலத்தை நோக்கி வாங்க பார்க்கலாம். அதே தான், மேல் நோக்கி பார்த்து வாங்க பார்க்கலாம். அம்சமாக இருக்காருப்பா. இப்போ தான்ப்பா நல்லா இருக்காருப்பா. போடு. ஈரா. முதல்ல வந்து அடிக்கிறது முன்னாடி ஒரு டான்ஸ் போடுவாங்கல்ல, அதான் போட்டு இருக்காப்ல. ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான். ஆவிச்சி காலேஜில் சூப்பரான பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. நிறைய கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து 1 செகண்ட் ஒரு பொங்கல் விஷயம் வந்து கன்வே பண்ணிடலாம். ஓகே ரெடி? 1 2 3 பொங்கல். இடைவிடாமல் இமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் இமைகளுக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். நீங்கள் அசையாமல் பார்க்க நம் மண்ணின் மரபார்ந்த கலைகளை நம் கண்முன்னே காட்ட வருகிறார்கள் கிராமிய கலைக்குழுவினர். கண்கள் திறந்து உள்ளம் நிறைக்க காத்திருக்கிறோம். ஸ்ரீ ருத்ராட்சா அக்ராமடியில் இருந்து வந்திருக்கும் கலைக்குழுவினரை வருக என வரவேற்பதில் பெருமை.
ஓகே, இப்போ வெளியிருந்து வந்த கலைக்குழுவோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக களமிறங்க போறது நம்ம ஆவச்சியின் சிங்க பெண்கள், அதாவது சொல்ல போனா சிலம்பம். அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பரான ஒரு கலை நிகழ்ச்சி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எஸ், அவங்கள்ட்டையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஸோ இப்போ இவங்கள்ட்ட நம்ம அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் அரவிந்த்குமார். நான் வந்து ஒரு 25 வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். எங்கள் குழு நேம் வந்து ஸ்ரீ உத்ராட்சா அகாடமி. எங்கள் குழுவில் இருக்கவங்க எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான். ப்ரொஃபஷ்னலாக வந்து இதுக்காகவே இவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. என்னென்ன வெரைட்டிலாம் வந்து உள்ளே பண்ணி நானும் பார்த்தேன், அதுக்கெல்லாம் பேர் இருக்கா? பறையாட்டம் போனோம் நாங்கள். ஆமாம். அடுத்தது வந்து புலியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அடுத்தது கரகாட்டம். ஓகே, மொத்தமாக எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? 25 இயர்ஸ். 25 இயர்ஸ். ஸோ 25 வருஷமா கலையுலகத்துக்கு வந்து பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து பல பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இது பல மடங்காக வந்து பெருகும். தொடர்ந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ராஜ் டிவி தொலைக்காட்சிகளுக்கும் வந்து நன்றி. இந்த மாதிரி கலைஞரை வந்து ஒரு ஸ்கூலாக வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறது வந்து ரொம்ப நன்றி. ராஜ் டிவிக்கு நன்றி. அதே மாதிரி நான் வந்து 36 மணி நேரம் வந்து தலையில் வந்து கரகம் வச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம், வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் அது. 36 மணி நேரம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? அது ப்ராக்டிஸ் தான். ஓகே. உட்காரலாம், நிற்கலாம், எதுனா வேணா பண்ணலாமா, இல்லை நின்றுட்டே தான் இருக்கணுமா? எது வேணா பண்ணலாம், ஆனால் கரகம் மற்ற கீழே இறங்கக்கூடாது. ஆமாம், டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க நான் ஸ்டாப் போட்டுகிட்டே இருப்பாங்க, டைம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள். 36 மணி நேரம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். என்ன வேணா பண்ணலாம், கரகம் வந்து கீழே இறங்கக்கூடாது. தலையிலேயே இருக்கணும். ஆமாம். அப்பா, 36 மணி நேரம். இது எங்கே நடந்தது? இது ஆவடியில் நடந்தது. 2014 நடந்தது இது. கின்னஸ் ரெக்கார்ட்ல உங்களோட பேர் இருக்கு. ஆமாம். பெருமை. ஆமாம். சூப்பர். நன்றி. சூப்பர் ப்ரோ. தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
அப்பாடா எப்படியோ செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் ராஜ் டிவி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்காக இந்த சூப்பரான செலிப்ரேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். அவ்வளோ கேம்ஸ் உங்களுக்காக வந்து பிளான் பண்ணி பக்கா வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோழி பிடிக்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண, நீங்கள் வந்து ரசிச்சிருப்பீங்க. கரும்பு கடிக்கிறது, அப்புறமாவே இந்த ஸ்லோ சைக்கிள் அதுவும் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் உரியடி அதான் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி என்ன சூப்பரான ஒரு ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல். இனிமையான ஒரு வருஷமா இந்த வருஷம் அமையட்டும். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல். சூப்பரான ஷோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமார் சைனிங் ஆஃப். கல்லூரி பொங்கல். டாடா.